tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. ஸோ இது பாருங்கன்னா எல்லா இடமும் கொஞ்சம் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, கோதுமை சேமியா செய்ய போறோம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் நான் சேமியாவை எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இதில் வந்து சேமியா முங்குற அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. முங்குற அளவுக்கு வச்சுட்டா போதும். கரெக்டா 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதை விட கம்மியா ஒரு 1.5 நிமிஷம் வச்சா கூட பரவாயில்ல. ஆனா அதுக்கு அதிகமா வச்சாடிங்கன்னா ஃபுல்லா அப்படியே தண்ணியில கரைஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம வந்து வேக வைக்கும் போது கூழ் மாதிரி ஆயிடும். ஸோ ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும், உதிரி உதிரியா வராது. அதனால ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியை வடிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமா இருக்கக்கூடாது. ஒரு தண்ணி வடிகிற பாத்திரத்துல போட்டீங்கன்னா சுத்தமா தண்ணி வடிஞ்சிடும். ஸோ அது மாதிரி இதை வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது வடிச்சு சேமியாவை என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரம் தட்டு எதுல வேணாலும் வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு வேக வைக்கலாம். தண்ணி வந்து சூடு பண்ணிட்டு மிதமான சூட்ல வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் 4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுங்க. அப்போ வந்து ரெடி ஆயிடும். ஸோ இது வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா வடிச்சுட்டு தான் வேக வைக்கணும். தண்ணி சுத்தமா இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வேக வைக்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. எவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. சூடு தெரியுதா? இது மாதிரி தான் வந்து உதிரி உதிரியா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில. இதுல வந்து கொஞ்சமா கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சது கிடமே. இது கூட வந்து கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்னைக்கு வந்து வேர்க்கடலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது கூட உளுந்தம் பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறமா கடலை பருப்பு சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இது போட்ட உடனே ஒரு சின்ன வெங்காயமா எடுத்துருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இது கூட இன்னொரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்படியே லைட்டாக கொஞ்சம் வதங்கணும். உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அதை ஊற வைக்கும்போது உப்பு எதுவுமே சேர்க்கல. ஸோ இப்போதான் உப்பு சேர்க்கணும். உப்பு போட்டு வதக்கி விடுங்க. ரொம்பலாம் வெங்காயம் கறிகிற அளவுக்குலாம் வேக வேண்டாம். சரியா? கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நான் வந்து இதில் கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா, கொஞ்சம் இது நான் தேங்காயும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட போகிறேன். இது மீறி வந்து நம்ம இதில் போட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு பல பல பலன்னு இருக்கு பாருங்க. இது மாதிரி உதிரி உதிரியா இருந்தாதான் சேமியா செஞ்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். சாப்பிடும் போது உதிரி உதிரியா இருக்கும். நல்லா வெந்திருக்கும். நீங்க உடனே இப்படி இருக்கனால வேகலாம் நினைச்சுங்க. நல்லா வெந்துதான் இருக்கு. ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்துடுங்க. ரொம்ப நேரம் இது பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆயிடும். சாஃப்ட்னஸ் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம்லாம் நீங்கள் சேமியா வைக்க வேண்டாம். அதுதான் நம்ம வேக வச்ச சேமியா இப்படி தான் இருக்கணும். இது வேக வச்சு எடுத்துக்கு தான் நான் சொன்ன இந்த மாதிரி இந்த ஸ்வீட் போட்டு சாப்பிட்றதுக்காகன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வெந்து இந்த மாதிரி உதிரி உதிரியா இருந்தாதான் இது மாதிரி டேஸ்டா இருக்கும். இதுக்கு மேலே அப்படியே வேணா கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க,